இது எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, எப்படி போய் முடிக்கிறதே தெரில. பிகாஸ் இதில் பேசுகிறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. பட் ஓவராடி பேசிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த கொல்கத்தா கேஸில் இதை அட்ரஸ் பண்ணுறக்கோ இல்லை இதை பற்றி பேசுகிறக்கோ எனக்கு ஒன்றும் இல்லை. பிகாஸ் இதில் நிறைய பேர் நிறைய பேசிட்டாங்க. பட் இதுக்கு சொல்யூஷன் சொல்கிற ஒன்று, எஜுகேட் யுவர் சன் அப்படின்னு சொல்கிறதுல வந்து அதுவும் ஒரு பார்ட் ஆஃப் சொல்யூஷன் தான். பட் அதுவே வந்து கம்ப்ளீட் சொல்யூஷன் ஆகிடாது. இதை தாண்டி இன்னொரு சொல்யூஷனும் இருக்குது. ஸோ அந்த சொல்யூஷன் நிறைய பேர் அட்ரஸ் பண்ணலையோன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதை அட்ரஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதே நேரம் இன்னொரு விஷயம், மணிச்சோ அப்படிங்கிற யூடியூபர் நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அவங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தன் கமெண்ட் பண்ணியிருந்தான். ஸோ நான் சொல்ல போகிற இந்த சொல்யூஷனும் அதுவும் ஒரு வகையில் கோர் ரிலேட்டட். ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து ஒரு 2 செக்மெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ ஸோ இந்த கொல்கத்தா கேஸ்க்கு அப்புறம் சொல்யூஷன் சொல்கிறது இல்லை. ஒவ்வொரு இன்சிடென்ட்க்கு அப்புறமே எனக்கு தெரிஞ்சு சொல்யூஷன் சொல்கிற ஒன்று என்னென்னா, எஜுகேட் யுவர் சன். எனக்கு தெரிஞ்சு அது ஒரு பார்ட் ஆஃப் சொல்யூஷன் தான். ஏன் அப்படின்னா, ஒரு பையனை வந்து அவனுடைய பேரண்ட் எஜுகேட் பண்ணுறாங்க அப்படின்னா, அது சைல்ட்ஹுட்லேயே நடந்துருச்சு அப்படின்னா அது ஃபைன். பட் ஒருத்தன் அடல்ட் ஆனதுக்கப்புறம் அவன் பேரண்டால் எஜுகேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால், இல்லை அதுக்கான பாசிபிலிட்டிஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டால் ரொம்பவே கம்மி தான். ஸோ அந்த டைமில் அவனை எப்படி எஜுகேட் பண்ணலாம், எப்படி அவனை ரெக்டிஃபை பண்ணலாம், அதுவும் மெயினாக இந்த மாதிரி விஷயங்கள் அப்படிங்கிறத வந்து எனக்கு தெரிஞ்சு அது அவனுடைய ஃப்ரெண்டால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒருத்தர் வந்து சைல்ட்ஹுட்லேருந்து அடல்ட்ஹுட் வந்ததுக்கப்புறம் அவனோட சைல்ட்ஹுட்டை பார்த்து என்னுடைய கோல்டன் டேஸ் அப்படின்னு சொல்லுவான். பட் அதே நேரம் ஒருத்தர் மென் ஆனதுக்கப்புறம் அவனோட அடல்ட்ஹுட்டை பார்த்து அவ்வளோ பெருமைப்படுவானா, இல்லை வந்து அது அவ்வளோ நல்லா இருந்துச்சு சொல்லுவானா கேட்டால் அது ரொம்ப ரொம்ப கம்மி தான். பிகாஸ் அவன் பண்ண வேலைகள் அப்படி. அண்ட் அதே நேரம் ஸோ பேசிக்காக ஒரு ப்ராப்ளம் வந்து எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, ஸோ இதுக்கு பேசிக்காக ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஒரு பையன் வந்து நிறைய பேர் வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாங்க. சில பேர் வந்து நான் இது பண்ணுறதுனால பெருசாக எந்த இம்பேக்டும் இல்லையே ப்ரோ, அண்ட் இது நிறைய பேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதில் பெரிய தப்பு இல்லையேன்னு சொல்லிட்டு தப்பு இல்லைன்னு நினச்சி ஒரு சில பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. சில பேர் வந்து இது தப்புனே தெரியாமல் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கூட சேர்ந்து பண்ணுற ஒரு சில பேரும் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ரோட்டில் ஒரு பொண்ணு போகுதுன்னா அந்த பொண்ணு 4 பேர் வந்து டீஸ் பண்ணுறதாகட்டும், இல்லை வந்து ஒரு பொண்ணை பற்றி ஆப்ஜெக்டிஃபை பண்ணி ஒரு ஃப்ரெண்டை போய் பேசுகிறதாகட்டும், இல்லை ஒரு பொண்ணுக்கும் ஒரு பையனுக்கும் பிரச்சனை அப்படின்னா அந்த பையன் வந்து அவனுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட போய் சொல்லும்போது ஜஸ்ட் அந்த ப்ராப்ளமை பற்றி மட்டும் சொல்லாமல் கேரக்டரை அசசினேட் பண்ணி சொல்கிறதாகட்டும். ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் அவன் நினச்சிட்டு இருக்கான். பட் இதெல்லாம் தான் வந்து ப்ரோக்ரஸ் ஆகி ஒரு மென் ஆகும்போது இந்த மாதிரி க்ரைம் நடக்குதோ அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஸ்கூலில் வந்து கூலி வைக்கக்கூடாது அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, நாளைக்கு நீ இதுலேருந்து ப்ரோக்ரஸ் ஆகி ஒரு ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுவியோ, இல்லை ஒரு சிகரெட்டை வந்து நீ கன்சியூம் பண்ணுவியோ. ஸோ இதே மாதிரி தான் இதுவும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து உன் ஃப்ரெண்டோட இன்றைக்கி நீ பண்ணும்போது, இன்றைக்கி ஒரு பொண்ணை நீ கலாய்க்கிற அப்படின்னா, நாளைக்கு வந்து அந்த பொண்ணோடைய காது கேட்குற மாதிரி கலாய்ச்சி பார்ப்பேன். ஸோ அப்பவும் அந்த பொண்ணு அங்கேயே ஒன்று செருப்புகள் அடிச்சிருச்சுன்னா அந்த ப்ரோக்ரஷன் அங்கேயே ஸ்டாப் ஆகிடும். சப்போஸ் அது நடக்கலை அப்படின்னா அங்கேருந்து அகைன் ப்ரோக்ரஸ் ஆகிட்டு தான் இருப்பேன். ஸோ இப்படி அடல்ட்ஸ் நிறைய பேர் பண்ணுறதுல ஒரு 100 பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு 25 பேர் வந்து அதுலேருந்து ப்ரோக்ரஸ் ஆவாங்க. அதில் ஒருத்தன் வந்து இந்த மாதிரி க்ரைம் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஃப்ரெண்டாக 4 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை டெய்லி நீங்கள் அதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நாளைக்கு நீ போகாது, அவ்வளோதான். ஸோ ஒன்றால் ஒரு இண்டிவிஜுவலாக நீ போகாமல் இருந்த அப்படின்னா, நான் போகாமல் இருந்து ஒன்றும் ஆக போகிறது இல்லை, அவங்க 4 பேர் வந்து கலாய்ச்சி தான் இருக்க போகிறாங்க அப்படின்னா, செகண்ட் டே தேர்ட் டே ஆகும், அதுலேருந்து ஒருத்தன் ஆட்டோமேட்டிக்காக வருவான். ஸோ அப்படி அங்கே ஒரு அந்த இன்சிடென்ட் நடக்காமல் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே நேரம் ஒரு பொண்ணை பற்றி அப்ஜெக்டிவ் பண்ணி பேசுகிறதாகட்டும், அது வந்து உன்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட போய் தான் நீ பேச போகிற. ஸோ அப்படி பேச ஒருத்தன் வரான் அப்படிங்கும்போது, ஏன்டா இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து ஒரு அருவருப்பாக ஒரு ஃபீல் அவனுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ ஓகே நம்மளும் தப்பு பண்ணிகிட்டு இருக்கோம் போலங்கிற ஒரு ஃபீலிங் அவனுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் அவன் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அகைன் அவன் அப்படி ஆப்ஜெக்டிவ் பண்ணி அவன் பேச வரும்போது, ஏன்டா இப்படி பேசுகிற நீ சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக ஓகே அப்போ எல்லாருமே வந்து கரெக்டாக இருக்காங்க, நம்ம தான் தப்பு பண்ணிகிட்டு இருக்கோங்கிற ஒரு ஃபீல் வரும். அவன் ஆப்ஜெக்டிவ் பண்ணி பேச வரும்போது நீயும் கூட சேர்ந்து பேசின அப்படின்னா எல்லோரும் அப்படி தான் இருக்காங்க, ஸோ நான் பண்ணுறதுல பெருசாக தப்பு இல்லையேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தப்பை வந்து அவன் தப்பு இல்லைங்கிறத மாற்றுறதுக்கான ஒரு வழியாக தான் அது இருக்குது. ஸோ இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து ப்ரோக்ரஸ் ஆகி நாளைக்கு பெரிய விஷயங்களாக போய் நிற்குது. ஸோ ஒரு ஃப்ரெண்டு நினச்சான் அப்படின்னா அந்த என்விரான்மெண்ட்டை மாற்றலாம். அண்டு அவனுக்கு தப்பு அப்படிங்கிறத வந்து தப்புன்னு அவனுக்கு ஃபீலும் பண்ண வைக்கலாம். அண்ட் ஸோ இதுக்கப்புறம் செகண்ட் செக்மெண்ட்டில் வந்து மணிச்சோ. ஸோ இவங்க வந்து ஒரு யூடியூபர், நிறைய பேருக்கு தெரியும். ஸோ இவங்க இந்த கொல்கத்தா கேஸ் பற்றி போடும்போது அதில் கீழே ஒருத்தன் கமெண்ட் போட்டிருப்பான். ஸோ நான் அந்த கமெண்ட்லாம் என்ன படிக்க விரும்பலை. ஸோ அந்த கமெண்ட்டுக்கு வந்து லைக்ஸும் நிறைய வந்துருக்கும். ஸோ அதெல்லாம் பற்றி பேசலாம். பட் அந்த கமெண்ட்டை போட்டவனுடைய மைண்ட் செட் என்னவாக இருக்கும், நான் கமெண்ட் போடுறேன் இது யாருக்கு தெரிய போகுது, அதனால நம்ம சும்மா கமெண்ட் போடுறேன். ஸோ இதே திங் தான் அங்கேயுமே அப்ளை ஆகுது. நான் இது பொண்ணை பார்த்து பேசுகிறேன் அப்படின்னா இது யாருக்கு தெரிய போகுது, பெருசாக தெரிய போகிறதில்ல அப்படிங்கிறது வந்து இந்த மைண்ட் செட் தான் எனக்கு தெரிஞ்சு எல்லாத்துக்குமே காரணமாக இருக்குது. ஸோ இந்த மைண்ட் செட்டை தான் ப்ரோக்ரஸ் ஆகி
எங்கே போய் நிற்க போகிறான் அப்படிங்கிறது தெரியல. எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. என்னைக்காச்சும் எவனாச்சும் ஒருத்தர் வந்து இதுலேருந்து ப்ரோக்ரஸ் ஆகி ஒரு கிரிமினல் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு பொண்ணுக்கு இல்லை, ஒரு பையனுக்கும் இல்லை, எல்லாருக்குமே அவங்க வந்து என்ன சொல்கிறது, ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னா தூக்கி வச்சு கொண்டாடுற அளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க தேவையில்ல. பேசிக்கான ஹியூமன் ரெஸ்பெக்ட் கொடுத்து இருந்தாலே போதும். லெட் மேக் திஸ் வேர்ல்ட் பியூட்டிஃபுல். அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ.